நம்ம ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நீங்க பின்னால பார்க்குற வரைக்கும் நீங்க முன்னால போக முடியாது. முன்னால பார்க்கணும். நீங்க கண்ணை முன்னால ஏறெடுத்து பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. அங்கே என்ன இருக்காது? அந்த டைம் நல்ல கவனிய. நீங்கள் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஏன் நம்மளால கண்ணை நம்ம கத்தருக்கு நேராக ஏறெடுக்க முடியல அப்படின்னா, கத்தருக்கு முன்னால் ஏறெடுக்க போகும்போது ஒன்றும் தெரியாது. எப்போ வரைக்கும் தெரியாதுன்னா, கத்தர் குறித்த அந்த நிமிடம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த நேரம் வந்துட்டா எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சமுத்திரத்தை பார்க்குறாங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்கடா அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க முடியல. ஏன்னா ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் தெரியாது. நீங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருங்கள், அதாவது கூப்பிட்டு கொண்டே இருங்கள். கர்த்தர் நியமித்த அந்த நேரத்தில் ஆமென் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க. அப்படியே கண்களை அப்படியே ஏறெடுத்து பார்க்கவே முடியும், ஒன்றுமே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நல்ல ஆனால் அதனால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நல்ல கவனிய, கூப்பிட்டு பார்த்தாங்க, கண்ணை ஏறெடுத்து பார்த்தாங்க, கடலை தவிர வேறு என்ன செய்யலை, ஒன்றும் தெரியல. டக்குன்னு அங்கே தன்னுடைய பார்வை என்ன செஞ்சுட்டாங்க, பின்னால் என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பிட. பின்னால் திருப்பினோன்னே என்ன தெரியுது, பார்வை படம் கிளியராக தெரியுது. பயங்கர ஃபோர்ஸாக என்ன செஞ்சுட்டு இருக்கான், கிளீனாக பார்வை. உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளீனாக என்ன தெரியும், நீங்கள் விழுகிறது தெரியும், உருப்படாமல் போகிறது தெரியும், விளங்காது தெரியும், வாய்க்காது தெரியும், இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் கிளியராக தெரியும். விஷன் அப்படி எப்படி இருக்கும், கிளியராக அப்படி கிளியர் கட்டாக தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் மேலே வருவீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களால் முடியும், நீங்கள் தீர்க்காயுசாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நான் காணாவிட்டாலும் நான் காணாத ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அறியாத நான் பார்க்க முடியாவிட்டாலும் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது கிளியரா என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, உடனே என்ன செய்யறாங்க, திரும்புறாங்க. நல்ல கவனிய, மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கையில இந்த திரும்பி ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம்தான் தெரியும், கவலை தான் தெரியும், உங்களுக்கு நெகட்டிவான காரியங்கள் தான் தெரியும், உங்களை சில பேர் மேற்கொண்டுருவாங்க அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். நான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் கவனிங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு திரும்பாதீங்க, முன்னால் பாருங்க. ஒன்றுமே தெரியாவிட்டாலும் அங்கு கர்த்தர் இருக்கிறார். சரியான நேரத்திற்கு சரியான வேலையில் சரியான முறையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள்? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் முன்னால் நோக்கி பார்ப்பேனே. அதனால தான் லோத்துடைய மனைவிட்ட சொல்ல, நீ பின்னால் என்ன செய்யாத, நீ பார்க்க பின்னால் திரும்பாத, நீ நான் உன்னை மீட்டுட்டேன், சோதோம் குமாரர்லேருந்து உன்னை என்ன செஞ்சுட்டேன், நான் மீட்டுட்டேன், யாருக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உனக்கு செஞ்சுருக்கேன், என் தூதர்களே லிட்டரலாக உனக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், உன் கரத்தை பிடித்து. நல்ல கவனி, கரத்தை பிடிக்கிறான் பாருங்க தூதன், என்ன பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. கையை பிடிக்கிறாங்க, கையை அவன் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கர்த்தர் அவனுடைய கரத்தை பிடித்துன்னு இருக்கு பாருங்க. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அவன் கரத்தை பிடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வெளியே இழுத்துட்டு போறாரு. வெளியே இவ்வளோ பெரிய அற்புதம் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, நீ திரும்பியே பார்க்காத, போயிட்டே இரு. ஆண்டவரே, முன்னால மலை தெரிஞ்சாலும் சரி, பள்ளத்தாக்கு தெரிஞ்சாலும் சரி, கடல் தெரிஞ்சாலும் சரி, ஆறு தெரிஞ்சாலும், முள்ளுகளா தெரிஞ்சாலும் சரி, என்ன தெரிஞ்சாலும் திரும்பி மட்டும் பார்க்காத, நீ போயிட்டே இரு. நான் ஆரம்பித்த பயணத்தில் இறுதி வரைக்கும் உன்னை கைவிடாமல் நடத்துவதற்கு என் தூதனை நான் அனுப்புவேன், நான் உன்னோடு கூட வருவேன். எல்லாம் கண்ணுக்கு தெரியும், பள்ளத்தாக்கு தெரியும், மலைகள் தெரியும், ஆறுகள் தெரியும், கடல், அது தெரியத்தான் செய்யும். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு நல்ல வழியை நான் வைத்திருக்கிறேன், அந்த நல்ல வழியிலே நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன்.